அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். பிலிப்பியர் 2:10 அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். பிலிப்பியர் 2:13 பாருங்களேன். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அப்ப தேவன் எப்படி பாருங்களேன், தயவுள்ள சித்தத்தின்படி. ஆண்டவர் சித்தம் என்னன்னு தெரியலன்னு இருக்கீங்களா? நீங்க ஆண்டவரோட நல்ல ஒரு ஐக்கியத்தோட இருந்து பாருங்க. நீங்க என்ன காரியங்களை விரும்புறீங்களோ அது ஆண்டவருடைய சித்தம். ஆமென். ஏன்னா தேவனை தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்யையும் உங்களில் உண்டாக்குறவரா இருக்கிறார். அப்ப எனக்குள்ள ஒரு விருப்பத்தை கொடுக்குறாரு. அது எப்படி கொடுக்குறாருன்னா, அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி. நான் அவரோட ஒரு நெருக்கமான உறவில் இருக்கும் பொழுது அவருடைய எண்ணங்களை உடையவனா இருக்கிறேன். அவருக்கு எது பிடிக்குமோ அதை தான் நான் யோசிக்கிறேன். அவருக்கு என்ன விரும்புகிறாரோ அதை தான் நான் செய்யறேன். அப்ப நான் அவரோடு உள்ள ஒரு ஐக்கியத்துல நல்லா இருப்பேன்னு சொன்னா, அவர் எனக்கு தமது தயவுள்ள சித்தத்தின்படி அவருடைய விருப்பத்தையே எனக்கு கொடுக்கிறார். அவன் அவருடைய விருப்பம். அவர் என்ன விரும்புகிறார், அவர் என் வாழ்க்கையில என்ன விரும்புகிறார், என் மூலமா என்ன நடக்கணும்னு விரும்புகிறார். எனவே அவர் அப்படிப்பட்ட விருப்பங்களை என்னுடைய இருதயத்திலே உண்டாக்குகிறவராயிருக்கிறார். ஆமென். அப்ப சில நல்ல விருப்பங்கள் உங்களுக்கு இருக்குதுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தரே உங்களுக்கு விருப்பத்தையும் மாத்திரமல்ல செய்கையும் உண்டாக்குகிறார். ஆமென். அப்ப நான் எனக்கு இந்த கார் வாங்கணும்ன்ற விருப்பத்தை கொடுக்கிறவர் அவர் தானா, அதற்கான செய்கை, அந்த தேவையான பணங்கள், அது எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் அவர் தானா. ஆமென். அப்ப என் வேலை இதுல என்ன இருக்குன்னா, அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அனுபவிக்க வேண்டும். என் வேலை என்ன அப்படின்னா, அப்படி உட்கார்ந்து ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு பார்க்க வேண்டும். அவர் எனக்கு செய்கிற காரியத்துல அவருடைய நன்மையை அனுபவித்து மகிழ வேண்டும். இதுதான் என்னுடைய பாட். என்னுடைய பாட் அவரை நம்பி அவர் எனக்கு கொடுக்கறத அனுபவிக்கணும். அவருடைய பாட் என்ன? வார்த்தையை சொல்லி அந்த வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய தயவுள்ள சித்தத்தின்படி உனக்குள்ள விருப்பத்தையே நான் தான் போடுறேன். இதை செய்யணும், இந்த ஊழியத்தை தாங்கணும், இந்த காரியத்தை செய்யணும், ஆண்டவருக்காக இந்த ஊழியத்தை செய்யணும்னு ஒரு விருப்பம் வருதுல்ல, அதை ஆண்டவர் சொல்றாரு, நான் தாயா உனக்கு தரேன். ஆமென். விருப்பத்தையும் செய்யும். நிறைய பேர் என்னன்னா விருப்பத்தோட நின்றுடும் பாருங்க. அவங்களுக்கு நிறைய செய்யணும்னு எனக்கு ஆசையா இருக்கு பிரதர், இந்த ஊழியம் செய்யணும்னு எனக்கு ஆசையா இருக்கு பிரதர், ஊழியங்களை தாங்கணும்னு ஆசையா இருக்கு பிரதர், ஆனா என்கிட்ட பணம் இல்லை, செய்கை இல்லை. ஆண்டவர் சொல்றாருப்பா, விருப்பத்தை கொடுத்த நான் செய்கையும் நான் உனக்கு உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறேன், உனக்கு நான் செய்கையும் நான் உனக்கு உண்டாக்குவேன்றாரு. ஆமென். அப்ப ஆண்டவரே எனக்கு விருப்பத்தையும் கொடுங்க, எனக்கு செய்கையும் கொடுங்க அப்படி கேளுங்க. ஆண்டவரே எனக்கு விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குறவரா இருக்கிற நீர் என் வாழ்க்கையில அப்படியே நீங்க செய்யுங்க. நிறைய காரியங்களை விரும்பி நான் செய்யாம இருக்கிறேன். ஆண்டவரே நான் விரும்புகிறதை நான் செய்ய அதற்கான பலனையும் கிருபையும் தாழ்ந்தையும் எனக்கு தாங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் தருவார். ஏன்னா வசனம் சொல்லுது, அவரே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி உங்களில் விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குறவராய் இருக்கிறார். எனவே நீங்கள் என்ன காரியங்களை கிறிஸ்துவுக்குள் விரும்புகிறீர்களோ அதை கிறிஸ்துவுக்குள் நிறைவேற்றி முடிப்பீர்கள். என்னென்ன காரியங்களை தேவ ராஜ்யத்திற்காக செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அவைகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தருவார். விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவர். நீங்கள் விரும்புகிற காரியத்தை நீங்களே செய்யும்படியாய் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். தேவன் சில அவருடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை உங்களுக்கு விருப்பங்களாக கொடுத்து அதை நிறைவேற்றிய முடித்து அவருடைய நாமத்தின் மகிமைக்காக உங்களை எடுத்து பயன்படுத்துவார். பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.